ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 13/5/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் இன்றைய மக்கள் 100 மில்லியன். தேசத்தின் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக மூட நம்பிக்கைகள் அறியாமை விலக தேசம் முழுவதுமாய் எழுப்புதல் காணும்படியாக ஜெபிப்போம். எத்தியோப்பியா மற்றும் எரித்திரியா இடையேயான மோதல் மற்றும் டைக்ரைல் அரசு மீளமைக்கப்பட்டதால் அமைதி ஒப்பந்தம் முறியும் அபாயம் மற்றும் புதிய போர் பற்றிய அச்சம் எழுந்துள்ளது. சமாதானம் ஏற்பட போர் ஒப்பந்தம் நிரந்தரமாக்கப்பட ஜெபிப்போம். சூடான் மற்றும் பிற அண்டை நாடுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் எத்தியோப்பியா ஆளில்லா விமான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. போர் பதட்டங்கள் நீங்க அயல் நாடுகளுடன் சமாதானம் ஏற்பட ஜெபிப்போம். மார்ச் 2026 நிலவரப்படி எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் பலர் உயிரிழந்துள்ளனர், பலர் மாயமாகி உள்ளனர். மக்களை அழிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களிலிருந்து ஜனங்களும் தேசமும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். எத்தியோப்பியா அணுசக்தி பயன்பாட்டில் ரஷ்யாவுடன் உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் 2025 இறுதியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இன்னும் கவனத்தில் உள்ளன. எரிமலை வெடிப்புகள் தேசங்களை அழிக்காதபடி எல்லா எரிமலைகளும் மூடப்பட ஜெபிப்போம். உலக வர்த்தக அமைப்பில் சேர்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஆட்டோ இறக்குமதி தடையை பரிசீலனை செய்ய எத்தியோப்பியா திட்டமிட்டுள்ளது. தேசத்திற்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதி செய்ய தடைகள் விலக ஜெபிப்போம். எத்தியோப்பியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஊழியர்கள் சந்திக்கும் உபத்திரவங்கள் துன்புறுத்தல்கள் நீங்கி அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க ஜெபிப்போம். தேசத்தில் நிலவும் கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களிலிருந்து விசுவாசிகள் பாதுகாக்கப்படவும் தேவன் அவர்களுக்கு நெருப்பு மதிலாய் இருக்கவும் ஜெபிப்போம். எத்தியோப்பியா தேசத்தில் நிலவும் இன மோதல்கள், போர்கள் மற்றும் இரத்த சிந்துதல்கள், கடத்துதல், கொலை செய்தல், வன்முறைகள் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ ஜெபிப்போம். தேசத்தை ஆளும் தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியுடன் ஆட்சி செய்யவும் மக்களுக்கு தேவையான சமாதானத்தை நிலை செய்யவும் ஜெபிப்போம். எத்தியோப்பியா சத்தியத்தை அறிவிக்கும் ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் துன்புறுத்துகிறவர்களின் கைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு சுவிசேஷம் தடையின்றி பரவ ஜெபிப்போம். எத்தியோப்பியா கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஜெபிப்போம். தேசத்தில் நிலவும் பஞ்சம், வறுமை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி மக்கள் பசியின்றி வாழ ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். எத்தியோப்பியாவில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையவும் தேவன் தேசத்தை காக்கவும் ஜெபிப்போம். எத்தியோப்பியா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வாலிபர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பரவவும் அவர்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போம். அந்தகார வல்லமைகளுக்கு மத்தியிலும் வாலிபர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழவும் ஜெபிப்போம். வாலிபர்களுக்கு தரமான கல்வியும் சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைத்து அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ ஜெபிப்போம். தேசத்தில் நிலவும் சூழ்நிலைமைகளால் பாதிக்கப்படும் வாலிபர்களின் பாதுகாப்புக்காகவும் சமாதான சூழ்நிலை நிலவ ஜெபிப்போம். எத்தியோப்பியா வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார சீரழிவுகளில் இருந்து தங்களை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா நமது சுற்று இருக்கிற தேசம் தொழில் புரிகின்ற வாழ்கின்ற தேசத்தின் நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காய், சபைகளுக்காய், மிஷனரிகளுக்காக, இயற்கை சீற்றங்களிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.